ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக அரசோட மின்சாரத்துறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கு வந்து எக்ஸாம் கிடையாது. இதுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் சென்னையிலே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டிப்ளமோ, ஐடிஐ, பிகாம், பிஏ, பிஎஸ்சி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 153 வேக்கன்சி இருக்குது. ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், மிஷினிஸ்ட்டு, டர்னர், வெல்டர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக், கார்பெண்டர், பிளம்பர், மேஷன் இந்த மாதிரி டிசிப்ளினில் ஐடிஐ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்டில் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ், கான்ட்ராக்ட் அண்டு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட்டு, ஹெல்த் ஃபிசிக்ஸ் யூனிட், கெமிக்கல் லேபு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி இருக்குது. ஜாப் லொக்கேஷன் வந்து கல்பாக்கத்தில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷனில் நீங்கள் எடுத்த பர்சன்டேஜ் மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. மெரிட் லிஸ்ட் பேஸில் செலக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் பர்சன்டேஜ் மார்க் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் 1 இயருக்கு செலக்ட் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பின்ன வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. பின்ன உங்கள் 10th 12th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் பின்ன ஐடிஐ, டிப்ளமோ, கிராஜுவேட் டிகிரியில் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டும், பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. பர்மனண்ட் அட்ரஸ்க்கு ஏதாச்சும் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து apprenticeshipindia.government.in இந்த வெப்சைட்டில் அப்ரெண்டிஸ்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ காப்பி கேட்டிருக்காங்க. அல்லது www.nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அதோட ஃபோட்டோ காப்பி வந்து கேட்டிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ, ஐடிஐ, கிராஜுவேட்டில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஐடிஐ கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா www.apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதே அதர் கேண்டிடேட்டான டிப்ளமோ, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இருந்தீங்கன்னா www.nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க அல்லது இப்போ கரண்ட்டாக அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்லேயோ, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை கவர்மெண்ட்டோட அப்ரெண்டிஸ்ஷிப்பாக போயிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கு எல்லாமே க்ளோசிங் டேட் வந்து ஜூன் 30 கொடுத்துருக்காங்க. இதில் ஐடிஐ ட்ரேட் அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியாக வந்து 10,560 ரூபா தராங்க. இதோ டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு வந்து 10,900 ரூபா தராங்க. நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12,300 வரைக்கும் மந்த்லி ஸ்டிபெண்டாக தராங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு வந்து 10 இயர்ஸும் இது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் ரெகுலர் பேசிக்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா www.npcil.nic.in
ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ளே போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. www.npci.nic.in இந்த வெப்சைட்டில் போய் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸோ ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி கேட்டிருக்க டாக்குமெண்ட்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், கல்பாக்கம், செங்கல்பட்டு, தமிழ்நாடு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ்ஷிப் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.